அவங்க பிரசவம் முடிக்கிற வரைக்கும் அவங்க வலி இல்லாமல் கொண்டு போக முடியும். ஸோ பெயின் ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லுவாங்க இல்லையா, வலியே இல்லாத பிரசவம் வந்து பெண்களுக்கு நம்ம அந்த மாதிரி சர்வீசஸும் கொடுக்குறோம். தீவிர சிகிச்சையில் வரக்கூடிய நோயாளிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமையில் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற நிலைமையில தான் வந்து ஐசியூவில் வர்றாங்க. ஆனால் குடும்பத்துக்கு முதல்ல நம்ம விளக்கி சொல்லுவோம் என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ கரண்ட்டான என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்க குடும்பத்துக்கு நம்ம. ஸோ ஐசியூவில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் பேஷண்ட் தூங்கிட்டு இருப்போம். ஏன்னா வாயில் டியூப் இருக்கிறதுனால அவங்களால அதை தாங்க முடியாது. ஸோ அவங்கள வந்து ஒரு தூக்க நிலையில் இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து தூங்குறதுக்கு உண்டான மருந்துகள் கொடுப்போம். வலி தெரியாமல் இருக்கிறதுக்கும் அந்த இடத்துல நம்ம மருந்துகள் கொடுப்போம். அந்த சேலஞ்சை எடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் அவங்க மருத்துவ படிப்பில் அவங்க ஒரு சிறந்த மருத்துவராக வர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நாசா ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன மருத்துவ சேவைகளை நீங்கள் வழங்கிட்டு இருக்கீங்க? மருத்துவ சேவைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மகப்பேறு பெண்கள் வர்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஆப்ரேஷன் முந்தைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பிரசவ வலி மாதிரி அதிகமான வலி வந்து சொல்ல முடியாத வலின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எபிடியூரல் அனால்ஜிசியன் 3-4 வகையாக முந்தி சொன்ன மாதிரி தான் பேஷண்ட் கண்ட்ரோல் அனால்ஜிசியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லை என்டனாக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, இப்போ பிரசவத்து நேரத்தில் வந்து அவங்க சுவாசிப்பாங்க. அந்த கேஸை சுவாசிக்கும் போது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நேரத்தில் அது வலி அவங்களுக்கு பிரசவ வலியை குறைக்கும். ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ் இருக்குது. ஸோ அதை அவங்கள நம்ம மேனேஜ் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்திங்கன்னா அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா எபிடியூரல் அனால்ஜிசியான்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா நம்ம வலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க முதுகில் என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்து ஒரு டியூப் மூலிமா மருந்துகளை வந்து தொடர்ந்து நான் அவங்களுக்கு செலுத்திட்டே வரும்போது அவங்க பிரசவம் முடிக்கிற வரைக்கும் அவங்க வலி இல்லாமல் கொண்டு போக முடியும். ஸோ பெயின் ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லுவாங்க இல்லையா, வலியே இல்லாத பிரசவம் வந்து பெண்களுக்கு நம்ம அந்த மாதிரி சர்வீசஸும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அக்யூட் பெயின் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு கேன்சர் பெயின்னாலேயோ இல்லை வந்து அடிபட்டு ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இமீடியட்டாக அந்த வார்ட்லேயோ இல்லை வந்து ஐசியூலையோ இருக்கும்பொழுது அவங்களுக்கு அக்யூட் பெயின் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அந்த இமீடியட்டாக அவங்களுக்கு தேவையான வலி நிவாரண மருந்துகளை நம்ம கொடுத்து அவங்களுக்கு வலிகளை குறைக்கலாம். ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்குறோம். சரி டாக்டர், நீங்கள் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து பணிபுரிஞ்சிருக்கீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பப்படும் நோயாளிகள் அவங்களோட குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவு வார்டுக்கு போனாலே அது வந்து ரொம்ப மோசமான ஒரு உடல் நலத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு இருப்பாங்க, ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஆக தீவிர சிகிச்சை பிரிவு வார்டுலேயே குணமடைஞ்ச பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா தீவிர சிகிச்சை வரும்போது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு நோயாளியை வந்து நிறைய வகையாக கிரேட் பண்ணியிருப்பாங்க. அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் அனஸ்தீசியாலஜின்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தீவிர சிகிச்சையில் வரக்கூடிய நோயாளிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமையில் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற நிலைமையில தான் வந்து ஐசியூவில் வர்றாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50-60% வந்து அதுலேருந்து நோயாளிகள் குணமடைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. பட் அது யோசிக்கும் பொழுது மீதி உள்ள 40% பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தில் அவங்களுக்கு ஏற்படுது. இதெல்லாம் வந்து நம்ம மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் குடும்பத்துக்கு முதல்ல நம்ம விளக்கி சொல்லுவோம் என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ கரண்ட்டான என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்க குடும்பத்துக்கு நம்ம வந்து முதலாவது எடுத்து சொல்லுவோம். ஏன்னா வந்து பேஷண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்காக இருக்கிறதுனால அவங்களால சில நேரத்தில் பேச முடியாது, மூச்சு திணறல் இருப்பாங்க, ஆக்சிஜன் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட்டை கொடுப்போம். ஸோ அந்த ஒரு வேளை மூச்சு திணறல் ஏற்படுதா அதுக்குண்டான சப்போர்ட்டிவ் வென்டிலேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் இன்வெசிவ் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெசிவ் வென்டிலேட்டர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும், அவங்க சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுவோம். அதையும் மீறி தாண்டும் போது ஒரு வேளை அவங்க ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆக்சிஜன் ரொம்ப குறைவாக இருக்குது, நுரையீரலில் போகக்கூடிய தங்க உடம்புக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்போது அவங்களுக்கு வந்து டியூப்பை போட்டு அவங்க வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ண வேண்டும். அதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு வந்து நம்ம விளக்கி சொல்லுவோம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ரத்த கொதிப்பெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஐனோட்ரோபின் மருந்துகளாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா
கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெயின் மூலயமா கொடுக்கறது, இல்லை வந்து தொடையில் இருக்கக்கூடிய வெயின் மூலயமா செலுத்துறது, அந்த மாதிரி வந்து இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு தேவையான லைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது மூலிமா அந்த மருந்துகளெல்லாம் நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு அவங்க ரெக்கவர் ஆகி மற்ற அந்த வியாதியிலேருந்து கொஞ்சம் ரெக்கவரி வரும்போது, ஏன்னா இது வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா 24 hours அவங்கள வந்து நம்ம மானிட்டரிங்கில் வச்சுருப்போம். கூடவே அதுக்கு வேலை செய்யக்கூடிய இது ஒரு டீம் ஒர்க்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஒரே டாக்டர்னால் மட்டும் முடியாது. அதுக்குண்டான நர்சஸ்ஸு, அதுக்குண்டான பேராமெடிக்கல் ஸ்டாஃபு இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்களோடு சேர்ந்து என்ன பண்ணலாம், மற்ற டாக்டர்ஸோடு இணைஞ்சு பேசி வேறு என்ன மருந்து எதாவது ஆட் பண்ண முடியுமா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்தோ ஏதோ அதிகமான அந்த நோயை தீர்க்கக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தோ அந்த மாதிரி இதுங்களை நம்ம கொடுக்க வேண்டும். ஸோ ஐசியூவில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நேரம் பேஷண்ட் தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வாயில் டியூப் இருக்கிறதுனால அவங்களால அதை தாங்க முடியாது. ஸோ அவங்கள வந்து ஒரு தூக்க நிலையில் இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து தூங்குறதுக்கு உண்டான மருந்துகள் கொடுப்போம். வலி தெரியாமல் இருக்கிறதுக்கும் அந்த இடத்துல நம்ம மருந்துகள் கொடுப்போம். அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூக்கு வழியாக டியூப் போட்டு கொடுப்போம். அப்படியும் கொடுக்க முடியல, அவங்களை வந்து முழுங்கிறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நரம்பு வழியாக இப்போ செலுத்தக்கூடிய மருந்துகள்லாம் வந்து நிறைய இருக்குது. அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். 1 மணி நேரத்துக்கு அவங்களுடைய யூரின் எப்படி போகுது, அவங்களுடைய குடல் அசைவுகள் எப்படி இருக்குது, ஒருவேளை வந்து ஆப்ரேஷன் முடிச்சுட்டு இந்த மாதிரி தீவிர சிகிச்சைக்கு வராங்கன்னா அதுக்குண்டான ட்ரெஸ்ஸிங்கு, அவங்க படுக்க புண்ணு வராமல் இருக்கா, இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து பேஷண்ட்டை பார்க்கணும். பார்க்கும்போது அவங்க ஐசியூ விட்டு வெளியே போகும்போது அது ஒரு நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம்னு நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இருக்கும். சரி டாக்டர், மருத்துவர்கள் வந்து கடவுளுக்கு நிகராக ஒவ்வொரு உயிரை வந்து காப்பாற்றுல பாடுபடுறீங்க. அந்த வகையில் மருத்துவராக நினைக்கிற இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, இளம் தலைமுறைன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மகனும் வந்து மருத்துவ படிப்பு தான் 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு உண்டான இதை தான் நான் மற்ற படிக்க வரும்போது இது வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன் வந்து ஒரு முடிவே இல்லாத ப்ரொஃபஷன் நான் சொல்ல முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது இல்லைங்களா. எந்த ஒரு வேலை எடுத்திங்கன்னா ஒரு இன்ஜினியரோ இல்லை ஒரு மற்ற படிப்பிலோ எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்கும். ஒரு மருத்துவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, கால நேரம் கிடையாது. அதுக்கு தயாரானவங்க இந்த படிப்பு எடுக்கலாம். ஏன்னா நிறைய முதலாவது படிக்கும்போது நிறைய நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கும். அதுக்காக ரொம்ப நேரம் ஒதுக்கி அதுக்காக படிக்க வேண்டியிருக்கும். முதலாவது படித்து அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ஹவுஸ்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சமயத்தில் அவங்க வந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த நாங்கள் படித்த படிப்பை வந்து அவங்க நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த மாதிரி அந்த சேலஞ்சை எடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் அவங்க மருத்துவ படிப்பில் அவங்க ஒரு சிறந்த மருத்துவராக வர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. சரி டாக்டர், தொடர்ந்து உங்களுடைய மருத்துவ சேவை எங்களோட வந்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.